ஹோம்மேட் சாக்கோபார். நம்ம செஞ்ச சாக்கோபார். சப்போட்டா பழத்தில் சாக்கோபார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பியூர் சப்போட்டா மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு சக்கரை எதுவுமே இதில் யூஸ் பண்ணல. சக்கரை அது இதுன்னு எதுவுமே போடல. வெறும் சப்போட்டா மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஐஸ்கிரீம் தயாரிக்கிற பார் ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கு தேவையான ஸ்டிக்கு கடையில் கிடைக்கும். ஐஸ்கிரீம் ஸ்டிக்குன்னு கேட்டால் தருவாங்க. சப்போட்டா பழத்தை இது மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. லூஸாக அரைச்சிங்கன்னா ஒழுகும். அப்படியே எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. சாக்கோபாருக்கு கொஞ்சோண்டு கொக்கோ பவுடரும் சாக்லேட் பவுடரும் நிறையா யூஸ் பண்ணேன். கொஞ்சோண்டு சுகர் வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைக்கணும். நல்லா திக்காக இருக்கணும். அப்போ சுகர் ஆட் பண்ணிட்டேன். சுகர் பத்தாதுங்கிறதுக்காக. இந்த ஐஸ் பார்லேருந்து எடுக்கிறப்ப எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் இந்த சப்போட்டா. ஆகா, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். சாக்கோபார் எல்லாமே சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா சப்போட்டா ஐஸ் நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாக்லேட் நல்லா திக்காக அரைச்சிக்கோங்க. நான் ரொம்ப தண்ணியாக விட்டுட்டேன். இது மாதிரி ஊற்றுனீங்கன்னா ஊற்றின உடனே காஞ்சிரும். ஒரு 2 மினிட்ஸில் விட்டிங்கன்னா அப்படியே காஞ்சிரும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான நட்ஸ் என்னென்ன நட்ஸ் வேணுமோ அத்தனை நட்ஸையும் கட் பண்ணி போடுங்க. சாக்கோபார் இஸ் ரெடி. இது சிம்பிள் சாக்கோபார். நல்லா பெஸ்ட்டான சாக்கோபார். அடுத்தது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஆகா, அப்படியே சாப்பிட்டு பார்த்து அந்த சப்போட்டா ஐஸ்கிரீமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வித்தவுட் எனி சுகர் எதுவுமே ஆட் பண்ணல. நான் வெறும் சப்போட்டா மட்டும்தான் போட்டேன். அப்படி உள்ளே விட்டு எடுத்தேன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். நல்லா இன்னும் திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் காயாது, திருப்பி ஈரமாக இருக்கும் அப்படின்லாம் பயப்படாதீங்க. நல்லா திக்காக இருந்துச்சுன்னா உள்ளே வச்சு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணாம், 2 மினிட்ஸ்லேயே அப்படியே டக்குன்னு காஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்கள் நட்ஸ் எல்லாம் மேலே போட்டுடலாம். அப்படியே நட்ஸ் எல்லாம் மேலே போட்டிங்கன்னா அப்படியே செம டேஸ்ட்டாக இருக்கும். சாக்கோபாரே தோற்று போயிடும். ஏன்னா இதில் சாக்லேட்டும் கொக்கோவும் இந்த பவுடரில் நான் கலந்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் கலந்துக்காங்க. அங்கே பாருங்கள், பார்க்கையிலே என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா கலரே. நான் இந்த 2வது ஐஸ்கிரீமில் என்னென்ன நட்ஸ்ன்னு இல்லை, எல்லா நட்ஸும் இதில் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. எப்படா சாப்பிடணும் போல் இருக்குது. இதை முடித்த உடனே ஒரு சாப்பாடு தான், ஒரு சம்பவம் பண்ணிட வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் சாக்கோபார் இருந்ததில் எல்லாத்தையும் சாக்கோபார் அந்த க்ரீம் எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே போட்டேன். நம்ம செஞ்ச சாக்கோபார் ஆரோக்கியமானது. லைக் சாக்கோபார். ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடலாம்? இதா தெரியுதா? சாக்கோபார் இது மாதிரி ஆரோக்கியமா செஞ்சு வீட்டிலேயே சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.